பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஆம், சிலர் தங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விடுவார்கள், ஆனால் அவர்களுக்கு பிரியமான விஷயங்களில் விழுந்து விடுவார்கள். விசுவாசிகள் தீமையான காரியங்களை செய்யவே கூடாது. இந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது இன்னொரு காரியத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். விசுவாசிகள் தீமையான காரியங்களை செய்யவே கூடாது என்று சொன்னாலும், ஊழியக்காரர்களும் அப்படிப்பட்ட காரியங்களை, தீமையான செயல்பாடுகளை துராக்கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. துராக்கிரதம் அப்படின்னு, அதாவது எப்படின்னா, நம்பினோருக்கு கழுத்தறுக்கிற ஒரு செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கிற பொழுது, இது இவர்களுக்கு, இது அவர்களுக்கு அப்படின்னு நாம நியாயம் தீர்க்காம, இது நமக்கு, இது எனக்கு அப்படின்ற கண்ணோட்டத்துல வேத வாக்கியத்தை நம்ம பார்க்கணும். அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் அப்படின்னா, தேவனுடைய பார்வையில இது பொல்லாப்பு அப்படின்னு போதிக்கப்பட்டிருக்கிற காரியங்களை விட்டு நாம் விலக வேணும். ஏதின்ல தேவன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் மரங்களை வச்சார். விருட்சத்தின் கனிகள்னுவாங்க, விருட்சத்தின் மரங்கள். சரி, எப்படியோ, ஆனா ஒரே ஒரு காரியம், எப்படியோன்னு நான் தப்பிச்சு போகிறதுக்கு அப்படி சொல்ல, ஒரு நன்மை ஒரு தீமை அப்படி 2 மரங்களை வச்சிருக்கிறார். நம்ம புரிகிற பாஷையில சொல்லணும்னு சொன்னா, அப்ப சாய்ஸ், தேவன் ஆதாம் ஏவாளுக்கு வாய்ப்பை கொடுக்கிறார். எப்படின்னு சொன்னா, செலக்ட் பண்றதுக்கு. நீ நன்மையை தெரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில நல்லது, தீமையை தெரிந்து கொண்டால் தீமையை நீ அனுபவிப்பாய். அதுல எவ்வித மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ தேவன் 2 காரியத்தையும் வச்சிருக்கிறார். ஆனா இதை தான் செய்யணும்னு சொல்லி இருக்கிறார், இதை செய்யாதன்னு சொல்லி இருக்கிறார். ஆனா மனுஷனுடைய புத்தி கூர்மையற்றதாக அங்க இருக்கிறத பார்க்க முடிகிறது. எப்படின்னா, இன்னைக்கும் ஒரு சில நபர்கள் இதை செய்யாத அப்படின்னு சொன்னதான், செஞ்சா என்ன, செஞ்சு பார்த்தாதான் என்ன ஆகுதுன்னு பார்ப்போமே அப்படின்னு அவருடைய நினைவுகள் எல்லாம் அப்படித்தான் தோணும். ஆனா தேவன் இதை செய்யவே செய்யாதன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா மிஞ்சி தன்னுடைய மிகப்பெரிய அறிவால அதை செஞ்சு பார்ப்பாங்க. பின்விளைவுகள் பார்த்தீங்கன்னு சொன்னா, தோட்டத்தை விட்டு புறம்பாகுதல் தான் அதனுடைய பின்விளைவு. அப்படின்னா தேவனை விட்டு நாம தள்ளி போகிற ஒரு சூழ்நிலையை நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்வோம். இப்ப தேவன் ஒரு வார்த்தையை சொன்னார்னு சொன்னா அதுக்கு கீழ்ப்படிந்துதான் ஆகணும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மதுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு. குடி என்பது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு அப்படின்னு சொல்லுது. எத்தனை பேர் அந்த லேவலை பார்க்காம எத்தனையோ பேர் குடிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதனுடைய காரியங்கள், பின்விளைவுகள் எல்லாம் தெரிஞ்சுமே சிலர் என்ன பண்றாங்க, அப்படிப்பட்ட நிகழ்வுகளை செய்யறாங்க. ஆனா அவர்களை நாம தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. சிலர் திருந்துறாங்க, சிலர் அதிலேயே அதை ஒரு ஹாபின்றதை காட்டிலும், இது எனக்கு நல்லா இருக்கு, இதையே நான் நிறுத்தணும் அப்படின்ற லெவல்ல இருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, தீமை ஒன்று என்று சொன்னால் அதை விட்டு நாம் விலகிதான் ஆக வேண்டும். அதனாலதான் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள்னு தேவன் சொல்றார். இங்க நீங்க இன்னும் பார்க்கிற பொழுது 1 கொரிந்தியர்ல 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் முடிய சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல, நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சபையில கூட சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னா விசுவாசிகள் தான், ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா விட முடியாத சில காரியங்கள், மாய்மாலம் பண்ணுகிற ஒரு ஜீவியம், மற்றவருடைய கண்களுக்கு முன்பதாக தன்னை யோக்கியவான்களை போல காண்பிக்கிற காரியங்கள், இது எல்லாம் தேவனுடைய பார்வையில அருவருப்பானது, அருவருக்கத்தக்கது.
ஆனா தேவன் சொல்றாரு, உனக்கு பொல்லாங்காய் தோன்றுகிற, தீமையாய் தோன்றுகிற, தவறு என்று நினைக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீ விட்டு விலகுப்பா அப்படின்னு அவருடைய வார்த்தையின் மூலம் அவர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். அதை நிச்சயமாக கடைபிடிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கடைபிடிக்காதவர்களுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு அவர்களே ஏற்படுத்தி கொண்ட ஒரு தண்டனையாக கூட நாம் சொல்லலாம். சிலருக்கு வியாதிகள் அது மாறவே மாறாது, எவ்வளவு வைத்தியம் பார்த்தாலும் அது மாறவே மாறாது. எனக்கு தெரிந்த ஒரு நபர், அவருடைய சரீரத்துல சில காயங்கள், சில புண்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவரெல்லாம் நல்லா வழிபடுகிற ஒரு நபர் தான். ஆனா பாத்தீங்கன்னா அவருடைய சரீரத்தில் இருக்கிறதான அந்த காயங்கள் ஆறாத ஒரு பல வருடங்கள் அப்படியே இருக்குது. அதற்கு என்ன அப்படின்னு நாம பல டாக்டர்கிட்ட போகலாம், பல வைத்தியசாலைகளுக்கு போகலாம். ஆனா ஒரே ஒரு காரியம், அப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்குது அப்படின்னு சொன்னா சுய பரிசோதனை செய்து ஆக வேணும். அப்படின்னு சொன்னா தன்னை தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னியாத தன்மைகளை மன்னித்து மறக்க வேண்டிய காரியங்களை மறந்து விட வேண்டிய காரியங்களை விட்டு கர்த்தருக்கு முன்பதாக அவருக்கு பிரியமாக வாழ தொடங்குகிற பொழுது அப்படிப்பட்டதான நெடுங்காலமாக இருக்கக்கூடியதான பலகீனங்கள் எல்லாம் மாறி போகும். இதுல எவ்வித மாற்று கருத்துமே இல்லை. ஆகவே இந்த நாளிலே பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுவது மனுஷனுக்கு நல்லது, ஊழியர்களுக்கு, விசுவாச தேவ பிள்ளைகளுக்கு நல்லது. கண்களை மூடி நாம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, வார்த்தையின் மூலியமாக நீர் பேசியதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி நாங்கள் நடந்து கொள்ள உதவி செய்யும். இந்த நாளை ஆசீர்வதித்து சுகம்பலன் ஆரோக்கியத்தை தந்து எங்கள் குடும்பங்கள், சபையின் அங்கத்தினர்கள், இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்வீராக. உங்களுடைய தூதர்களுக்கு நாங்கள் கட்டளையிடுகிறோம், எங்களை சுற்றிலும் காவலாய் இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.